Welcome students. In the previous section we have studied about Euclid's division lemma and its application. Last class lama Euclid's division lemma எப்படி apply பண்ணனும் அதன் மூலமா quotient and remainder வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஓகேயா? We now study the concept of Euclid's division algorithm. The word algorithm comes from the name of 19th century Persian mathematicians Al-Khwarizmi. Algorithm means a series of methodological step-by-step procedure of calculating successively on the results of earlier steps till the desired answer is obtained. Euclid's division lemma provides an easier way the concept of highest common factor of two given positive integer. அதாவதுமா ரெண்டு நம்பர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா HCF அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை டிவிஷன் அல்காரிதம் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனுடைய கான்செப்ட் என்னன்னு பாரு. தியரம்: இஃப் A and B are positive integer and that A equal to PQ plus R, they every common divisor of A and B, a common is a common divisor of B and R and vice versa. இந்த இதில் உள்ள யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லுதுன்னா, அதாவது ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் இன்டிஜரில் டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் குவாஷியன்ட் ப்ளஸ் ரிமைண்டர்னு இருக்கும். நீ என்ன பண்ணு, டிவைடண்ட் பெரிய நம்பரை வந்து உள்ளே போட்டு டிவைசர் போட்டேன்னா உனக்கு ஒரு குவாஷியண்ட்டும் ரிமைண்டரும் கிடைக்கும். சப்போஸ் ரிமைண்டர் ஜீரோவாக இருந்தால் ஸ்டெப் ஒன்னோட என்ன செஞ்சுக்கலாம், நிப்பாட்டி ஆர் இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் ஏ அண்ட் பி எழுதிடலாம். சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, அதர்வைஸ் நீ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அதனுடைய குவாஷியண்டையும் ரிமைண்டரையும் எடுத்துக்கோ. குவாஷியண்டையும் ரிமைண்டரையும் எடுத்து என்ன செய்யணும், டிவைட் அண்ட் டிவைசர் போட்டு பெரிய நம்பரை உள்ளே போடு, சின்ன நம்பர் என்ன செய்ய டிவைட் பண்ணு. அதுக்கு உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு குவாஷியன்ட் ரிமைண்டர் கிடைக்கும். ரிமைண்டர் ஜீரோனா அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இல்லைன்னா நீ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப்பை அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தேன்னா உனக்கு லாஸ்ட்டு ரிமைண்டர் ஜீரோ கிடைக்கும். அதில் உள்ள குவாஷியன்ட் தான் என்னது, HCF ஆஃப் A and B. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமை யூஸ் பண்ணி HCF ஆஃப் 2 நம்பர்ஸும் HCF ஆஃப் 3 நம்பர்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேயாம்மா? ஸோ எக்ஸாம்பிள், லாஸ்ட் கிளாஸில் I will explain example 2.1, 2.2, 2.3. So this class I will explain example 2.4. If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, find x. இதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த ரெண்டுடைய கிவன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 210 and 55. இதனுடைய HCF கண்டுபிடிக்கணும். HCF-ஐ சாதாரண மெத்தடில் கண்டுபிடிக்கக்கூடாது, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணினா எப்படின்னு பாரு. Let us find the HCF of given numbers 210 and 55. So Euclid's division lemma is what? A equal to PQ into plus R. So 210 you write equal to 200 divide 55 means 3 55s are 165, remainder is 45. So 55 into 3 plus 45, remainder is 45, remainder not equal to 0. So you again applying Euclid's division algorithm. 55 quotient is what, quotient is 3, divisor is 55. So 55 you write 45 into 1 plus 10. So remainder into quotient plus remainder. Okay? Again remainder is 10 not equal to 0. Apply, you take 45 and 10. So 45 equal to 10 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 10 4 10s are 45, remainder is 5. So 10 into 4 plus 5. Again remainder not 0. So 10 equal to 5 into 2 plus 0. So remainder is 0. The step will be stop. So the last divisor is 5 is the HCF of 210 and 55. Since HCF is the expressible in the form of 55x minus 325.
equal to what? 5. So 55x equal to minus 25, right hand side போகும்போது என்ன ஆயிருமா? plus 325 ஆயிரும். So 325 plus 5. So 55x equal to 330. What is x? 330 divided by 55, 6. 55 6 are 335, remainder வந்து 0. So the value of x equal to 6. Example 2.5. Find the greatest number that will divide 445 and 572, leaving remainders 4 and 5 respectively. So here remainders are 4 and 5 respectively. So the required number, given number is 445 and 572. So the required HCF of the number, நீ என்ன பண்ணணும்னா 445 minus 4 பண்ணணும், 572 minus 5 பண்ணணும்னா leaving remainders னு கொடுத்துருக்காங்க. So first you have find the numbers. So 445 minus 4, 441. 572 minus 5, 547. So you have find HCF of 441 and 567. Using Euclid's division algorithm use பண்ணுங்க. Highest number எங்க போடுங்க, lowest number வந்து divisor ஆயிரும். So இப்போ 567 divide 441. 441 is 441. So 126 is coming. So 441 equal to 126 into 3 plus 63. இங்கே remainder 63 வருது. Again using division லம்மா 126 இங்கே போடுங்க. 63 into 2 plus 0. இதில் வந்து ஒரே ஸ்டெப்பு தாம்மா ஃபாலோ பண்ணுறோம். ஹையஸ்ட் நம்பரை நீங்கள் உள்ளே போடணும், லோயஸ்ட் நம்பர் டிவைஸரை வெளியே போட்டு உங்களுக்கு குவாஷியன்ட் என்ன ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டெப்பு படி எழுதிக்கோங்க. 441 into 1 ப்ளஸ் 126 அப்படியே எழுதிக்கோங்க. அதே மாதிரி திருப்பி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 441 இருக்கு இல்லையா, 441 டிவைஸரை இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு திருப்பி நீ என்ன பண்ணுறேன்னா இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா, அதாவது டிவைசர் ரிமைண்டர் வச்சு தான் நீ சம்ம செய்கிற. ஸோ டிவைஸரை திருப்பி என்ன செஞ்சிரு, ரிமைண்டரை வந்து டிவைஸருக்கு கொண்டு வந்துரு. ஸோ இப்போ 441 ஈக்குவல் டு 126. அகைன் டிவைட் பண்ணுங்கள். 441 126னால் 3 கிடைக்கும் இல்லையா, அதனால் 126 into 3 ப்ளஸ் ரிமைண்டர் போட்டுரு. இப்போ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கி 63. இப்போ நீ என்ன பண்ணணும்னா இந்த 126ஐயும் 63யும் எடுத்துக்கணும். அப்போ 126 வந்து டிவைடனுக்கு கொண்டு வந்துரு, அப்புறம் 63 டிவைஸருக்கு வந்துடும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிரும், ரிமைண்டர் 0 வரது வரைக்கும் இந்த ஸ்டெப்பை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிமைண்டர் 0 வந்தால் நிப்பாட்டிடணும். அந்த டிவைசர் என்ன லாஸ்ட் ஸ்டெப்பில் டிவைசர் என்ன வருதோ அதுதான் உன்னுடைய என்னது HCF. ஸோ திஸ் சம் 63 இஸ் த HCF ஆஃப் 441 and 567. So required number கேட்டுக்காங்க. So find the greatest number. So the required number is what? 63. Next you have studied about highest common factor of 3 numbers. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் படித்தது HCF வந்து 2 நம்பர்ஸ்க்கு எப்படி டிவிஷன் அல்காரிதமில் கண்டுபிடிப்போம். ஓகேயா? ஸோ அதே மாதிரி 3 நம்பர்ஸ்க்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ லெட் ABCB the given positive integer. 3 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க ABC. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபைண்ட் த HCF ஆஃப் AB. ஏக்கும் பிக்கும் HCF கண்டுபிடிங்க, அதை டிவிஷன் அல்காரிதமில் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, கால் இட் ஆஸ் டி. அந்த நேமை டின்னு வச்சுக்கோங்க. அந்த டிங்கிறது என்னன்னா ஏபியோடைய HCF. ஓகேயா? அகைன் ஸ்டெப் 2 ஃபைண்ட் த HCF ஆஃப், நீ கண்டுபிடிச்சிருக்க டியையும் சிஐயும் வச்சு என்ன செய்யி டிவிஷன் அல்காரிதமில் கண்டுபிடி. அப்போது உனக்கு ஒரு ஒரு டிவைசர் கிடைக்கும். அந்த டிவைசர் தான் HCF ஆஃப் 3 given numbers A, B and C. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 2.6 ஃபைண்ட் த HCF ஆஃப் 396 504 636. ஃபஸ்ட்டு இது 3 நம்பர்ஸ் ஆர் கிவன். அல்காரிதம் படி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க, 396 அண்ட் 504. ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கிவன் நம்பர்ஸ் ஆர் 396 504 636. ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட் ஃபைண்ட் த HCF ஆஃப் 396 அண்ட் 504. இந்த 2 நம்பரை எடுத்து யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்.
So what is Euclid's division algorithm? A equal to PQ plus R, 0 less than or equal to R less than B. அப்போ நீ என்ன பண்ணு, 504 தான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ 504 என்ன செய்யுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடு, 396 உள்ளே போடு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ 504 396 டிவைட் பண்ணு. 1 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 396. அப்போ ரிமைண்டர் வாட், 108. ஸோ இது குவாஷியன், இது ரிமைண்டர். ஸோ அப்போ எப்படி எழுதுவ, டிவிஷன் அல்காரிதம் படி 504 ஈக்குவல் டு பி இஸ் வாட், டிவைசர் 396 into quotient is what, 1 plus remainder is what, 108. Okay, so remainder is not equal to 0. So remainder 0 வர வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டிவைசரையும் ரிமைண்டரையும் எடுத்துக்கோ. டேக் டிவைசர் அண்ட் ரிமைண்டர். இதில் ஹையஸ்ட் நம்பர் வாட், 396. ஸோ யூ ரைட் 396 லெஃப்ட் ஹேண்ட் சைடு equal to 108. So divide பண்ணுங்க, 396 divide 108. So 3 times போகும், 300 and 324, remainder is 72. So quotient is 3, remainder is 72. Again you write 396 equal to, divisor is what, 108, quotient into quotient 3 plus remainder is what, 72. So the remainder is not equal to 0. So again you applying Euclid's division algorithm. What is the highest number? Divisor 108, remainder 72. So highest number is 108. So you write highest number in the left hand side, 108 equal to remainder 72. So again divide 108 divide 72. Upper 172 is 72, remainder is 36. So you write 108 equal to 72 into 1 plus 36. Again remainder is not equal to 0, applying using division algorithm. So take 72 and 36. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் டிவைசரையும் ரிமைண்டரையும் எடுத்து செய்யணும். ஓகேயா? ஸோ டிவைசர் இஸ் 72, ரிமைண்டர் இஸ் 36. ஸோ ஹையஸ்ட் நம்பர் வாட், 72. ஸோ 72 ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட், 36 right hand side. So again dividing 72 divide 36, 2 36 are 72 equal to 0. So remainder 0 na the sum will be stopped. So the divisor is 36. So 36 is the HCF of 396 and 504. உங்களுக்கு இதை ஒரு தமிழில் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 396 504. இதில் பெரிய நம்பர் எதுன்னு பார்த்து அதை நீ என்ன செய்ய, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிடுமா, ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன நம்பரை எழுது. சாதாரண டிவிஷனில் போடு, 504 டிவைடட் 396. உனக்கு டிவைட் பண்ண தெரியும். அதில் உள்ள கோஷியண்டை ஃபார்முலா படி போட்டுக்கோ. 396 into 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து எவ்வளவு, 108. அப்புறம் இதில் வந்து ரிமைண்டர் வந்து எப்படி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ டேக் த நம்பர் 396யும் 108யும் எடுத்துக்கோ. இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும். இதில் என்ன டிவைசர் இருக்கோ அதுதான் உன்னுடைய என்னது, ஹைச்சிசிஎஃப். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 396க்கும் 504க்கும். நீ அடுத்து என்ன செய்யணும்னா 636க்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து லெம்மாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 636ஐயும் 36ஐயும் எடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தேர்ட் நம்பரை எழுதிக்கோ. எழுதிட்டு நீ வரக்கூடிய ஆன்சரை என்ன செய்யணும், அண்டு 36ன்னு போட்டுக்கோங்க. சரியா? யூஸிங் யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதம், அதே ஃபாலோவர் மெத்தடு தான். A equal to PQ plus R, 0 less than or equal to R less than B. ஓகேயா? ஸோ ஹையஸ்ட் நம்பர் 636 யூ ரைட் LHS, 36 அப்படியே போட்டுருங்க. டிவிஷன் நீங்கள் பாருங்கள், 636 36 எல்லாம் டிவைட் பண்ணுறேன். ஸோ 136 is 36. ஸோ 27 பேலன்ஸ் 6 இறக்குங்க. அப்புறம் 736 is 252, ரிமைண்டர் வந்து 24. ஓகேயா? இப்போ quotient is 17, remainder is 24. So 636 equal to 36 into 17 plus 24. ஓகேயா? ஸோ ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்ளையிங் division, Euclid's division algorithm. So take the numbers 36 and 24. So 36 highest number what, 36 equal to
lowest number is 24 into அதே again division 36 உள்ள போடுங்க 24 வெளியே போடுங்க 124 is 24 remainder is 12 so quotient is 1 remainder is 12 so 24 into 1 plus 12 the remainder is not equal to 0 so again you write take the numbers 24 and 12 24 is the highest number 12 is the smallest number you write 24 in LHS RHS 12 right so 24 again 24 divide 12 2 12s are 24 equal to 0 so remainder will be 0 the step will be stop so here 12 is the HCF of 6 36 and 36 so in the HCF in the divisor தான் நீ மூணு நம்பருக்கு என்ன சொல்லணும் HCF சொல்லணும் ஓகேயா அப்போ 12 is the HCF of 396 504 and 636 is 12 ஓகேயா